ப்ரோக்ராமில் ஒரு பலூனில் வந்து நாங்கள் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி நாடு விட்டு நாடு எப்படி வந்து டிசீஸ்லாம் பரவுது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு February 28 வந்து நான் அந்த டேட்டா வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரியகருப்பன் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க. உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா செவ்வூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இந்த ஸ்கூலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பசுமையான மரங்கள், அந்த மரங்களுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் சுகாதாரமாகவும் இந்த பள்ளி நமக்கு வந்து காட்சியளிக்குது. ஓகே, நாம ஏன் இப்போ இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் பேலோடு வந்து லான்ச் பண்ணுறாங்க வர February 28 ஆமாங்க, நானும் உங்களை மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். சேட்டலைட்லாம் ஸ்ரீஹரிகோட்டாவில் தானே லான்ச் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ஸ்கூல்லேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. இந்த பள்ளியோட சேர்மன் மிஸ்டர் செல்வின் அன்பர் சார்கிட்டையும் இந்த ப்ராஜெக்ட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையும் நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து என்னை உண்மையிலேயே ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. எப்படி இந்த ஒரு கிராமத்துலேருந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாக ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. நாம் எல்லாரும் ஸ்ரீஹரிகோட்டாக்கு போய் அந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆகிற அன்றைக்கி டேட்டுக்கு போய் நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து சாத்தியம் ரொம்ப கம்மியான ஒரு விஷயந்தான். பட் அது நம்ம ஊருக்கு ரொம்ப அருகாமையிலேயே நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அப்படி அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்படி திரும்ப வந்து பேராஷூட் மூலியமாக வந்து நம்ம பூமிக்கு வரும், அது எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வந்து அது ட்ராவல் பண்ணி போகுது. அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை நான் பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயமும் இருக்குது. இந்த நிகழ்வுக்கு வந்து மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரியகருப்பன் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றின முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பள்ளியோட சேர்மன் மிஸ்டர் செல்வின் அன்பர் சார்கிட்ட நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம். மற்ற விஷயங்களை வந்து சார்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், February 28 இந்த பேலோட் லான்ச் பண்ணுறீங்க உங்கள் ஸ்கூலில். இந்த பேலோட் லான்ச்சோட நோக்கம் என்ன சார்? இண்டிவிஜுவலாக உங்கள் ஸ்கூல் மட்டும் பண்ண ஒரு விஷயமா, அல்லது வந்து நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது தம்பி, நம்ம வந்து இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுதே என்னுடைய தாகம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோரும் காமனாக வந்து படிக்கணும், +2 மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஒரு பெரிய அச்சீவராக, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும், வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து பிள்ளைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைகளை ஒரு கிரியேட்டராக உருவாக்கணும் அப்படிங்கிறனுடைய அடிப்படையில் நம்ம ஸ்கூலுடைய மோட்டோவே வி கிரியேட் த கிரியேட்டர்ஸ், அதுதான் மோட்டோ. 1+ இன்னொரு மோட்டோ நான் என்ன வச்சுருக்கேன், 1% ஸ்டடி 99% லேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் தம்பி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை வந்து அனுபவத்தில் தான் கல்வியை கற்றுக்கணுமே ஒழிய வெறும் வந்து மார்க் ஓரியன்ட் எஜுகேஷன் வந்து பிள்ளைகள் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்றது எண்ணம். சேட்டலைட் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இங்கே வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்தது. அதனுடைய அடிப்படையில் வந்து முதல்ல வந்து ராக்கெட் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணால் எப்படி இருக்கும், ராக்கெட் தான் ஒரு சேட்டலைட்டை வந்து கொண்டு போகுதுங்கிறதுனால ஒரு மாடல் ராக்கெட் வந்து நம்ம ஸ்கூல் வந்து ரெடி பண்ணி விட்டாங்க. இளம் விஞ்ஞானிகள் ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட டைப் பண்ணி, ஏன்னா நமக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் வேணும் இல்லையா, நம்ம எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் அதுக்குன்னு ஒரு வழிகாட்டிகள் வேணும் இல்லையா. அதனால் அந்த OSF இவங்களோட வந்து அவர் சுரேந்தர்னு சொல்லி ஒரு நல்ல அருமையான தம்பி, அவர் கூட வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நாங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கெலாம் நாங்கள் செய்கிறதில்ல சார் அப்படின்னு சொன்னார். தம்பி, இதை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி பார்க்காதீங்க, இது வந்து கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு நான் உருவாக்கிக்கிட்ட ஒரு கேம்பஸ் இது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ உங்களை மாதிரி ஆட்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நெடுநாள் கற்பனைப்பா. அந்த ராக்கெட் எப்போ விட்டோமோ அது அப்பயே வந்து இந்த செயற்கைக்கோளை பற்றி ஒரு எண்ணங்கள் இருந்தது. இந்த கால சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, டெல்டா பகுதியில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க, கடற்கரை பகுதியில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த பகுதியில் இந்த ஏவிஎம் இருக்கக்கூடிய இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த திருப்பத்தூர், சிவகங்கை, புதுக்கோட்டை பகுதிகளில் மட்டும் அப்படி ஒரு மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது காரணம் என்ன,
இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேலோட் சேட்டலைட்டை அனுப்பிச்சி வச்சு அது மூலமாக ஒரு சின்ன காரியத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த ஒரு ஆசை வந்தது. வர்ற February 28 வந்து நான் அந்த டேட்டா வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்முடைய நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிறதுனால, அந்த நேஷ்னல் சயின்ஸ் டேவை ஒரு சிறந்த நாளாக எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த காரியத்தை செய்கிறேன். முக்கியமாக வந்து இதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் வந்து இதில் வந்து கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை கொண்டு இந்த காரியத்தை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனுடைய அடிப்படையில் அந்த நாளை வந்து நம்ம இது பண்ணி அந்த கல்வித்துறை அமைச்சரையும் இது வந்து முழுசாக நான் வடிவமைக்கிறதுக்கு எனக்கு நல்ல துணையாகவும் நல்ல ஒரு பலனாகவும் இருக்கக்கூடியது நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர். நிறைய சப்போர்ட் பண்ணுவார், எனக்கு நல்லா போல்டாக வந்து செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். அதனால் அந்த 2 பேர்னால இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம். வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் வேணும். நீட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகணும், ஜேஇயில் நிறைய ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகணும், ஸ்டேட் லெவல் ரேங்கிங் வாங்குறது, இதில் தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ஃபோக்கஸ் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஈவெண்ட்டில் வந்து குழந்தைங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். பட் படிப்போடு சேர்த்து இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து சப்ஜெக்டில் மார்க் ஓரியன்டாக அது மனப்பாட சக்தியில் ஒரு சில குழந்தைகள் வந்து நல்ல வெல் டேலண்டடாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுல ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள், அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜே இல்லாமல் போயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கில் இல்லை, நாலேஜ் இல்லைங்கிறது கிடையாது. அவங்க வந்து ஆக்டிவிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, நல்ல இன்வால்மெண்ட்டாக, ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த லெவலில் அவங்க வந்து உயர்ந்து ஒரு பெரிய லெவலில் வந்துடுவாங்க சார். ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம எல்லாருமே உள்ள கேம்பஸுக்குள்ளே வந்துட்டா அருணோதயர்கள் சார், அவங்க கிட்ட கடவுள் என்ன நாலேஜை கொடுத்து வச்சிருக்காரோ அதை டெவலப் பண்ணுறதுல வந்து எங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது சார். சார், இது நீங்கள் பண்ணுற உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டா அல்லது வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராக்கெட் இது பண்ணோம். அதை வந்து நம்ம வந்து இவ்வளோ பெருசாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கல. பட் அந்த ராக்கெட் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் விட்டப்போ வந்து அப்போயே வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் வந்து அது போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் சார். அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ராக்கெட் வந்து இது பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைத்தில் இருக்கக்கூடிய ஹார்ம் ரேடியோஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் போயிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கிட்ட பூராமே போய் சர்வே எடுத்து அந்த சர்வேயரில் வந்து அந்த சர்வே ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ் கொண்டு வந்து அது ஒரு சொசைட்டியாக ஃப்ரேம் பண்ணால் அது எப்படி இருக்கும், ஒரு விளைபொருள் இருக்குன்னா அதை எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்றத சில்ட்ரன்ஸுக்கு வந்து எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன்லேயே நம்ம கொண்டு வரதுக்குரிய இதை பண்ணியிருக்கோம் சார். வணக்கம். நாங்கள் வந்து ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஓஎஸ்சி மாணவர்கள். எங்கள் ஸ்கூல் வந்து ஏவிஎம் சேட்டிலைட் பேலோ லான்ச் ப்ரோக்ராம் வந்து 28 February 2025 அன்னைக்கு நாங்கள் நடத்த போகிறோம். இந்த சேட்டிலைட் லான்ச் ப்ரோக்ராமில் ஒரு பலூனில் வந்து நாங்கள் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி அதோட கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு அதை வந்து நாங்கள் விண்வெளிக்கு வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓசோன் லேயரில் வெப்பமண்டலம் எப்படி மாறுபடுது, அந்த மாறுபாட்டினால என்னென்ன நடக்குது அதை பற்றியும் ஆய்வு செய்ய போகிறோம். ஓப்பன் ஸ்பேஸ் கிளப்போட நாங்கள் வந்து இணைஞ்சு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ISROட்ட நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த நுண்ணுயிர்கள் வந்து விவசாயத்துக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதையும் ரிசர்ச் பண்ணுறது இந்த ஆய்வு மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அடுத்து வானிலையில் இருக்க லோ ப்ரெஷர், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், அதெல்லாம் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். அப்புறம் அந்த அட்மாஸ்ஃபியர் லேயர்ஸில் இருக்க அந்த நுண்ணுயிர்களை வச்சு அது எப்படி எந்த மாதிரி டெம்பரேச்சரில் வந்து அது சர்வைவ் பண்ணுது, அது எப்படி அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த அட்மாஸ்ஃபியரில் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் விவசாயத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நாடு விட்டு நாடு எப்படி வந்து டிசீஸ்லாம் பரவுது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து எப்படி வந்து அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்க நாங்கள் கண்டுபிடிச்சா இது வந்து இந்த ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த 28th ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து நிறையா பிளான் எல்லாமே பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அவங்க எல்லாரையுமே வந்து 28th அன்னைக்கு நாங்கள் இந்த சேட்டலைட் லான்ச் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஏவிஎம் அருணோதயர்கள் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ.